உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் இந்த உலகம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் யாருக்கெல்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு சேலஞ்ச் இருக்கோ அல்லது ஒரு சவால்கள் இருக்கோ அவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு வீடியோவாக இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தை பற்றின பெரிய கிளாரிட்டியும் நமக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்கான கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி. நம்மளுடைய டெஸ்டினியை நம்ம மேக் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கான ஓகே. ஸோ இன்றைக்கி சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெல்த் அப்படின்னா பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரோக்கியம் அப்படின்னாலே நம்மளுடைய மேஜரான ஒரு கான்சன்ட்ரேஷன் எங்கே வரும் அப்படின்னா ஒரு மனிதனோட லைஃப்பில் கண்டிப்பாக உடலில் தான் வரும். உடம்புல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா வகையிலையும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அண்ட் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் மொத்தம் 3 பகுதிகள் இருக்குது. உடலை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ அதை விட அது எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட பல மடங்கு அடுத்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த 3 விஷயத்தை நம்ம கிளாரிட்டி பண்ணால் மட்டும்தான் நிம்மதியான ஒரு லைஃப்பை வாழ முடியும் அப்படின்ற விஷயத்தை நான் இங்கே பதிவும் பண்ணிக்கிறேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன ரொம்ப அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஓகே ஸோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம் என்னென்னா பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பு. சரிங்களா? இந்த உடம்பு அப்படின்றதுல தான் எல்லா விதமான பிரச்சனையும் நமக்கு வந்துட்டு வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு டக்கு நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் உடல் ரீதியாக வரக்கூடிய நோய்கள், பிரச்சனைகள், சவால்கள், ஸோ எல்லா வகையான விஷயங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாடி அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாக தான் வெளிப்படுது. அப்படிப்பட்ட ஒரு உடம்புல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான விஷயத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான பலவிதமான விஷயங்கள் இருக்குது. அதில் மெயினாக ஃபுட் அப்படின்றது ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளுடைய உணவு முறை அப்படின்றதுல எந்தளவுக்கு நம்ம கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். இதுக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் ரொம்ப டீப்பாக அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் ஸோ நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம பார்ப்போம், கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமியில். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ப்ரைமரியான ஒரு விஷயம். ரெண்டாவது எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் நம்ம இதில் வச்சுக்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது மேலோட்டமாக. ஸோ உடம்பு அப்படின்றத ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அதை பற்றின அறிவு நமக்கு தேவை. அப்புறம் ஃபுட்டை பற்றின அறிவு நமக்கு தேவை. ஸோ எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றின நாலேஜும் நமக்கு தேவை. ஏன்னா நிறைய பேர் உடம்பை வருத்தி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணியும் ஓகே உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறன்ற பேரில் உடலை கெடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த உடல் ஆரோக்கியம் அப்படின்ற சப்ஜெக்டை நம்ம தனியாகவே நிறைய வீடியோஸில் பார்ப்போம். அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அதன் மூலமாக புரிஞ்சுக்குவோம் பேசிக்காக நம்மளுடைய உணவு முறையும் நம்மளுடைய உடம்பை எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாகவும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கான ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இங்கே ஷேர் பண்ணிக்கிற. ரெண்டாவது, உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மனம் அப்படின்னு சொல்லலாம். மனம் அப்படின்றதுல தான் எல்லா விதமான பிரச்சனை இருக்குது. ஸோ கோபம், பயம், பதட்டம், நிறைய டிப்ரெஷனு, பொறாமப்படுறது, ஓகே அடுத்தவங்களை பழி வாங்கணுன்ற எண்ணம், இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் இருக்குது மனதை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம சரியாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம உடம்பு அப்படின்றது ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன மெடிடேஷன். நீங்கள் மெடிடேஷன் அப்படின்னா நிறைய ரொம்ப டீப்பாக அப்படின்லாம் கிடையாது. கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன மூச்சு பயிற்சி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே மனசுக்கும் அப்படின்றது கொஞ்சம் ஆரோக்கியமாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்மளுடைய வைப்ரேஷன் லெவல் நம்ம கம்மியாக வச்சுக்கிறப்ப மனசு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நிறைய அஃபர்மேஷன், நல்ல வார்த்தைகளை அதிகமாக நம்ம உபயோகப்படுத்த நம்மளுடைய மனம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மனசு ஆரோக்கியமாக இருந்தால் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 2 தாண்டி 3வதாக நம்மளுடைய ஆன்மாவை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட், இந்த ஆன்மாவை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது அப்படின்றது. ஸோ இந்த ஒரு ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை அடைவதற்கு இந்த ஆன்மாவை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமே ஓகே தீர்வாக இருக்க முடியுன்றதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி சார் வச்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக இந்த உலகத்தில் மனிதன் சரிங்களா பிறந்ததற்கான ஒவ்வொரு உயிரும் படைக்கப்பட்டிருப்பது அடுத்த உயிருக்கு ஏதாச்சும் வகையில் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். உங்களால் முடிஞ்சால் உங்களுடைய உடல் மனம் உங்களுடைய அறிவுனால் பணத்தினால இந்த நாளில் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்பிங் அதர்ஸ் ஓகே ரெகுலராக தினமும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்மா கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். இது
ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், ஓகே. ஆனால் இதனுடைய இம்பேக்ட் ரொம்ப பெருசாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அண்ட் ஒரு அடுத்த முக்கியமான மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் 21th செஞ்சுரியில் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம அடிக்கடி பண்ணுறப்ப மட்டும்தான் நம்ம ஆன்மா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 விஷயமும் ஒன்றுக்கு ஒன்று பயங்கர கணக்கில் இருக்குது. ஸோ ஆன்மாவில் ஆரோக்கியம் கெட்டுச்சுன்னா உடம்புல பாதிப்பு வரும், மனசுலையும் பாதிப்பு வரும். மனசில் பாதிப்பு வந்துச்சுன்னா உடம்புலையும் ஆன்மாலையும் பாதிப்பு வரும். உடம்புல பாதிப்பு வந்துச்சுன்னா மனசுலையும் ஆன்மாலையும் கண்டிப்பாக பாதிப்பு வரும். இந்த 3ஐயுமே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கான சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம இதில் பார்த்தோம். இன்னும் ரொம்ப நுணுக்கமாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக நம்புகிறேன். ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு யாராச்சும் ஒரு சிலருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்கறது அப்படின்றது கூட ஒரு வகையில் ஹெல்ப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி, அல்லது வருமுன் நீங்கள் அவங்கள காக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் ஹாப்பியான, சாட்டிஸ்ஃபைடான, பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணும் அப்படின்னு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான, நிம்மதியான, ஒரு நிறைவான, அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான மெயின் ப்ராசஸ் என்னென்னா, இந்த 3ஐயும் நம்ம கரெக்டாக வைத்துக்கொள்வதற்கான ஒரு பேஸ் அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணிவிட்டு, நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இன்னும் ரொம்ப டீப்பான பலவிதமான விஷயங்களை, புதுசாக லைஃப் சம்மந்தப்பட்ட பலவிதமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.